Hi, this is Vignesh and you are watching Airtel Mobile Service and Training Institute. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட ஒரு ஐஃபோன் 11 ப்ரோ ப்ளஸ் டெட் கண்டிஷனில் வந்திருக்கு. ஸோ இது அப்பான் டயக்னைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 amps கிட்ட நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் எடுக்குதுங்க. அப்போது என்னோடய ப்ரைமரி லைன் வந்து ஷார்ட்டில் இருக்குது. ஸோ கஸ்டமர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, சார்ஜ் போட்டிருக்காரு, காலையில் எழுந்து பார்த்தாக்கா நம்ம ஃபோன் வந்து ஆன் ஆகலை. ஸோ இதுதான் அவரோட கொடுத்த ஃபீட்பேக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, லேயரை வந்து செப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ லேயர் செப்ரேஷனுக்கு நான் ப்ளோயரும் சேர்த்து அடிஷ்னலாக ஹீட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ரீசன் என்ன வந்து பார்த்திங்கனாக்கா, சீக்கிரமாக எனக்கு வந்து செப்பரேட் ஆகும், அதுக்காக தான். ஸோ ப்ளோயரோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா 380 நான் வச்சுருக்கேன். நீங்கள் 400 கூட நீங்கள் வைக்கலாம். அந்த கார்னர்ஸில் மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓவர் ஹீட் பண்ணிட்டீங்கனாக்கா CPU ஷார்ட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் போர்டு மட்டும் செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ அப்பர் போர்டு தான் நம்ம வந்து லாஜிக் போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ லாஜிக் போர்டில் தான் மேக்ஸிமம் வந்து ஷார்ட் இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். நம்ம டிசியை கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உள்ளே இருக்கிற தெர்மல் பேஸ்ட்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எதனா கெப்பாசிட்டி எதனா ஃபேட் ஆகிருக்கா, கலர் சேஞ்ச் ஆகிருக்கா நான் செக் பண்ணி பார்க்குறேன். எதுவும் அந்த மாதிரி தெரியல எனக்கு. இப்போது டிசி கேபிளை கனெக்ட் பண்ணலாம். ஸோ டிசி கேபிள் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த இடத்துல ஹீட் ஆகுதுங்க. அப்போது 1 amps எடுக்குது. அப்போ எனக்கு லாஜிக் போர்டில் தான் ஷார்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ரோசின் மெத்தடே நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து 1 amps எடுக்குது இல்லையா. அப்போது இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது ரோசினை மெல்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு லோ amps எடுத்தால் மட்டும்தான் ப்ராப்ளம், ரோசின் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ரோசின் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஐசி மெல்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த கெப்பாசிட்டர் மெல்ட் ஆகுதா. அப்போ ஐசி ஷார்ட் கிடையாது. இந்த ஐசி என்ன பண்ணுதுனாக்கா, அந்த கெப்பாசிட்டர் ஒன்று ஷார்ட் ஆகிருந்தது இல்லையா, அதுக்கு தேவையான கரண்ட் சப்ளை அது எடுத்து கொடுக்குது. அதனால் அது வந்து ஹீட்டப் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணி பார்ப்போம்னா, இந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டர் பாருங்கள், ஃபோனே டெட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பூட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் டிசி கேபிள் கனெக்ட் பண்ணோடனே அது ஆட்டோ கன்சப்ஷன் எதுவும் எடுக்கலை. அதே மாதிரி நம்ம ப்ளோ பண்ணியும் இதை எடுத்தோம் இல்லையா, இன்கேஸ் CPU ஷார்ட் ஆகிருக்கா இல்லையானு நம்ம செக் பண்ணிக்கலையா, அதுக்காக நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு செட் ஆன் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னாக்கா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோன் ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சுங்க, உள்ளே பூட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம கோர்சஸை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் கோர்சஸை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி மொபைல் சர்வீஸை பழகணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ பை காய்.